ஓம் சாந்தி 26/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே எல்லையற்ற முன்னேற்றம் அடையுங்கள். எவ்வளவு நன்றாக எல்லையற்ற படிப்பை படிக்கின்றீர்களோ அவ்வளவு முன்னேற்றம் அடையலாம். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் எல்லாவற்றையும் விட உயர்ந்த கடினமான பாடம் எது? குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் எல்லாவற்றையும் விட உயர்ந்த கடினமான பாடம் எது? பதில்: இந்த படிப்பில் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்கிக் கொள்வதே எல்லாவற்றையும் விட உயர்ந்த பாடமாகும். பாபா ஞானத்தின் 3வது கண்ணை கொடுத்துள்ளார். அந்த கண்ணினால் ஆத்மா சகோதரன் என பாருங்கள். கண்கள் சிறிது கூட ஏமாற்றக்கூடாது. எந்த தேகதாரியின் பெயர் உருவத்திலும் புத்தி போகக்கூடாது. புத்தியில் சிறிது கூட விகாரங்களின் சீச்சி எண்ணங்கள் வரக்கூடாது. இதுதான் கடினமான முயற்சியாகும். இந்த பாடத்தில் தேர்ச்சி அடையக்கூடியவர்களே உலகத்திற்கு அதிபதி ஆவார்கள். ஓம் சாந்தி. விநாசம் நடக்கிறது என்றால் நிச்சயம் ஸ்தாபனை செய்பவர்களும் இருப்பார்கள். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் கூட வரிசை கிரமத்தில் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் விடுதியில் வசிக்கிறார்கள். ஆனால் இந்த விடுதியோ தனிப்பட்டது. இந்த விடுதியில், அதாவது இந்த ஹாஸ்டலில் சிலர் அது போலவே இருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆரம்பத்திலேயே வந்தார்களோ அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியே வந்துவிட்டனர். பலவிதமானவர் வந்திருக்கின்றனர். அனைவரும் நல்லவர்களாகவே வந்தனர் என்பது கிடையாது. சிறிய குழந்தைகளை அழைத்து வந்தீர்கள். நீங்கள் குழந்தைகளை பார்த்து கொண்டீர்கள். பிறகு அவர்களில் எத்தனை பேர் சென்று விட்டனர்? பாபா சொல்கிறார், தோட்டத்தில் மலர்களை பாருங்கள், பறவைகளையும் பாருங்கள், எப்படி ஊட்டுகிறது. மனித சிருஷ்டியே இந்த நேரத்தில் இவ்வாறு இருக்கிறது. நமக்குள் எந்த பண்பாடும் இல்லாமல் இருந்தது. பண்பாடு உடையவர்களின், அதாவது தேவதைகளுடைய மகிமையை பாடினார். நாங்கள் நிர்குணமானவர்கள், எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை என கூறினார். எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் நாம் படைக்கக்கூடிய தந்தை மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையை அறியவில்லை என உணர்கிறார்கள். பிறகு அவர்களால் என்ன பயன்? நீங்கள் கூட எதற்கும் பயனில்லாமல் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் பாபாவின் அதிசயம் என புரிந்து கொள்கிறீர்கள். பாபா விஷயத்திற்கே அதிபதியாக்குகிறார். சப்தத்திலிருந்து விடுபட்டு வசிக்கக்கூடிய இடம் நிர்வாணதாமமாகும். அங்கே சத்தம் எதுவுமே இருக்காது. பிரம்மத்தில் கலந்து விடுகிறார்கள் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆத்மா அழிவற்றது. அதற்கு ஒருபோதும் அழிவு ஏற்பட முடியாது என பாபா கூறுகிறார். எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கின்றார்கள். ஆத்மா அழியாதது. உடல் மூலமாக தன் பாகத்தை ஏற்று நடிக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் நாடகத்தினுடைய நடிகர்கள். குழந்தைகளுக்கு எவ்வளவு சொல்வேன். முக்கியமான விஷயம் தந்தையை பற்றிதான். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என முஸ்லிம்கள் கூட கூறுகிறார்கள். அந்த நேரம் தூங்கக்கூடிய நேரம் இல்லை. இந்த வழியினால்தான் விகர்மம் விநாசமாகின்றது. வேறு எந்த வழியும் இல்லை. பாபா குழந்தைகளிடம்
எவ்வளவு உண்மையாக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை விடுவதில்லை. வந்திருப்பதே உங்களை திருத்தி உடன் அழைத்து செல்வதற்காகத்தான். நினைவு யாத்திரையினால்தான் நீங்கள் சத்தோ பிரதானமாவீர்கள். அந்த பக்கம் சேமிப்பாகிக் கொண்டே போகும். எவ்வளவு நினைக்கிறீர்கள், எவ்வளவு சேவை செய்கிறீர்கள் என உங்களுடைய கணக்கை வையுங்கள் என பாபா கூறுகின்றார். வியாபாரிகள் நஷ்டத்தை பார்க்கும்போது மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். நஷ்டம் ஏற்படக்கூடாது. கல்பத்திற்கும் நஷ்டமாகி விடுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எண்ணம் சொல் செயல் தூய்மையாக வேண்டும். எண்ணம் சொல் செயல் தூய்மையாக வேண்டும். புத்தியில் விக்கார எண்ணம் வரக்கூடாது. இதற்காக ஆத்மா சகோதரன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். யாருடைய பெயர் உருவத்திலும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. இரண்டாவது, பாபா கடமை உணர்வு கொண்டவராக இருப்பதால் குழந்தைகளை திருத்தி கூடவே அழைத்து செல்கிறார். இதுபோல் குழந்தைகளும் வாக்கை நிறைவேற்ற வேண்டும். ஒருபோதும் பிரிவதோ அல்லது விவாகரத்தோ செய்யக்கூடாது. ஒருபோதும் பாபாவை விட்டு பிரிவதோ அல்லது பாபாவை விட்டு விலகுவதோ கூடாது. வரதானம். சதா லேசானவர்களாகி தந்தையின் கண்களில் கலந்துவிடக்கூடிய சகஜ யோகி ஆகுக. சதா லேசானவர்களாகி தந்தையின் கண்களில் கலந்துவிடக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம். சங்கம் யுகத்தில் கிடைக்கும் குஷியின் பொக்கிஷம் வேறு எந்த யுகத்திலும் அடைய முடியாது. இந்த நேரத்தில் தந்தை மற்றும் குழந்தையின் சந்திப்பு இருக்கிறது. ஆஸ்தி இருக்கிறது, வரதானம் இருக்கிறது. ஆஸ்தி மற்றும் வரதானம் இரண்டிலும் உழைப்பு இருக்காது. ஆகவே உங்களது பட்டமே சகஜ யோகி. பாப் தாதாவிற்கு குழந்தைகளின் உழைப்பை பார்க்க முடியவில்லை. குழந்தைகளே, உங்களது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு சுயம் லேசாகி விடுங்கள் என்று கூறுகின்றார். தந்தை தனது கண்களில் அமர்த்தி கூடவே அழைத்து செல்லும் அளவிற்கு லேசாகி விடுங்கள். தந்தையிடம் அன்பு இருப்பதன் அடையாளம் சதா லேசாகி தந்தையின் கண்களில் கலந்து விடுவதாகும். ஸ்லோகன். எதிர்மறையாக சிந்திக்கும் வழியை மூடிவிட்டால் வெற்றி சொரூபம் ஆகிவிடுவீர்கள். எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய வழியை மூடிவிட்டால் வெற்றி சொரூபம் ஆகிவிடுவீர்கள்.